ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலசை பிரான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப நாள் வெயிட் பண்ண பைக், அதாவது Yamaha XSR 155 அந்த பைக்கை பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விளாத்திக்குளத்தில் இருக்க அம்பாள் ஆட்டோஸ் Yamaha ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் இந்த Yamaha XSR 155 பற்றி பார்க்க போகிறோம். இந்த பைக் பார்த்தோம்னா Yamaha XSR 155. ஆக்சுவலாக இந்த பைக் வந்து ஒரு ரெட்ரோ ஸ்போர்ட்ஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் 155cc கொடுத்துருக்காங்க இன்ஜின். இந்த இன்ஜின் பார்த்தோம்னா Yamaha R15 and MT15 இன்ஜினை ஷேர் பண்ணுது. ஸோ அதே மாதிரி 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்துடுது. ஸோ இந்த லுக்கை பற்றி பார்ப்போம். சீட் எல்லாமே சிங்கிள் சீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்டு எல்இடி ஹெட்லைட் அண்ட் எல்இடி டெய்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பிராண்டிங்கில் பார்த்தோம்னா XSRன்னு சொல்லி இதில் வருது. ஸோ ஹெட்லைட்லேருந்து டிசைன் வருது, நல்லாயிருக்கு. ஸோ அலாய் வீல் வித் டியூப்லெஸ் டயர் வந்துடுது. சேஃப்டிக்குன்னு பார்க்கும்போது டூவல் சேனல் ஏபிஎஸ் வந்துடுது. அண்ட் ஸ்லிப்பர் கிளாஸ் எல்லாமே வந்தது. டெய்லைட் பார்க்கும்போது ஒரு ரவுண்டு ஷேப்பில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இல்லை ஸ்பீடாமீட்டர்னு பார்க்கும்போது ஒரு ரவுண்டு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ஆம்னி பார்த்துரும். ஸோ எடுத்தோடனே எல்லா டிஸ்பிளே வந்துடுது. இதில் பார்த்தோம்னா நமக்கு நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் அண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த பைக்கில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ டேங்க் வந்து ஒரு ஃபைபர் பாடியில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கலர்டு அலாய் வீல்ஸ் வருது. ஸோ பார்க்குறதுக்கு லுக் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பைக்கில் பார்த்தோம்னா கம்பெனி சைட்லேருந்தே நிறைய அக்சசரிஸ் வருது. அதை பற்றி தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த பைக்கில் R15 MT இன்ஜினை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நான் உங்களுக்கு ரைட் ரிவ்யூவில் எல்லாத்தையும் சொல்கிறேன். பைக்கோட ஓவரால் லுக் பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. ஸோ எல்இடி இண்டிகேட்டர்ஸ், எல்இடி டெய்லைட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டை லைட்டாக செக் பண்ணி பார்த்துருவோம் வாங்க. இது வண்டியோட ஐடியல் சவுண்டு. லைட்டை ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். கிரே, இது மேட் க்ரீன், இது ப்ளூ கலர் அண்டு ரெட் கலரும் அவைலபிள் இருக்குது. Yamahaவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த வண்டிக்கான கஸ்டமைஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். 140 செக்ஷன் MRF ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்ட்லிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கார்னரிங் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம XSR பைக் லைட்டை ஓட்டி பார்த்துருவோம். சாவி ஆன் பண்ணியாச்சு, ஃபியூஸ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இல்லை ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய சுவிட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீடோமீட்டர்லேயும் பார்த்தோம்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கியர் புஷ் இண்டிகேட்டர் எல்லாமே வந்துடுது. ஃபஸ்ட் கியர் மாற்றிட்டேன். ஸ்பீடோமீட்டர், ஆர்பிஎம் மீட்டர், ஃபியூல் இண்டிகேட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ லைட்டாக ரைட் பண்ணி பார்ப்போம். ரைட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்லிப்பர் கேஸ் கொடுத்ததுனால டக்குன்னு கியர் கவுண்ட் பண்ணாலும் வண்டி ஸ்லிப் ஆக மாட்டேங்குது. ஸோ நல்லா இருக்கு. ஸோ வண்டி லைட் வெயிட்டாக இருக்கு, ஹேண்டிலிங் நல்லா இருக்குது. அப்படியே வண்டி யூட்டர் பண்ணிக்கும். இந்த மிரர் வந்து கொஞ்சம் ரவுண்டு ஷேப்பில் கொடுத்தோன்னா நல்லா இருக்கும். எனக்கு பெருசாக ஒரு தோணுது. ஸோ மிரர்ஸும் கொடுத்தா ஃபுல்லாமே ரெட்ரோ டிசைனில் இருந்திருக்கும். ஸோ ஃபீல் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பிளிங்க் ஆகுது. நம்ம அப்படியே போகலாம். ஹேண்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டியில வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் சொன்னாங்க, ஸ்பீடோமீட்டர்ல ஏறும் போது தட்டுன்னு சொல்றாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துவோம் வாங்க. ஸோ ஸ்பீடோமீட்டர் வந்து தட்டலை. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா தான் இருக்குது.
அடுத்த நம்ம பார்த்தோம்னா லைட்டா கார்னரிங் பண்ணி பார்ப்போம். லைட் ஒரு பெண்ட் ரோடு வருது. இதுவுமே நல்லா ஸ்மூத்தா தான் இருக்குது. உங்களுக்காக யமஹா பைக் பத்தி டீடைல் தெரிஞ்சுக்கிற இல்லை சேல்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு லாத்திக்குளம் அம்பாள் மோட்டர்ஸ் யமஹா ஷோரூமை கான்டாக்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம இலட்சிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.